வாழ்வே தவம் யாவும் சிவம். என் இனிய சிவ சொந்தங்களுக்கு வணக்கம். நமச்சிவாய. இன்றைக்கோட பதிவு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். எப்படின்னா, ஒருத்தவங்களோட நான் பேசிகிட்டு இருக்கும்போது கேள்வி பதிலாகவே போச்சு, நல்லா இருந்துச்சு. அதே கேள்வி பதிலாகவே உங்கள் முன்னாடி பதிவு பண்ணுறேன். கேள்வி எப்படி தொடங்குதுன்னா, எப்படி நம்ம ஏமாறுறோம்னு தொடங்குது. என்னோட பதில், நம்மளோட எதிர்பார்ப்பு தான் அங்கே ஏமாற்றத்தை கொடுக்குது. சரி, அப்போது ஏமாற்றங்கள் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் எதிர்பார்ப்புன்னு சொல்லிட்டீங்க. சரி, எதிர்பார்ப்பை எப்படி கடக்கிறது? எதிர்பார்ப்பை கடக்கிறதுக்கு மிக எளிமையான வழி என்னன்னா, நான் எனது என்கிற விஷயத்த நம்ம கடந்தோமானா எதிர்பார்ப்பை கடந்துருவோம். அது எப்படின்றாங்க. இப்போது என்னது எனக்கு அன்னு வரும்போது தான் நம்மளுக்கு அதிகமான எதிர்பார்ப்பு நடக்கும். இப்போ அதே விஷயம் இன்னொருத்தனுக்காக நம்ம செய்கிறோம், இப்படி நம்ம பண்ணுறோம் என்ற எண்ணம் நமக்குள்ளார இருந்துச்சுன்னா எதிர்பார்ப்பு ஒன்று குறைஞ்சிரும், இல்லை இருக்கவே இருக்காது. இதுக்கு முன்பு செய்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, எல்லாமே சிவன் திருவருள், அதுதான் நடத்தி கொண்டிருக்கான். அவன் கொடுத்தது அவனுக்கு நன்றி சொல்வோம்னு சொல்லிட்டு பயன்படுத்தி பாருங்கன்னு. அதே மாதிரி இந்த இடத்துல இந்த நான் எனது எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போவோன்னா, நான் ஈசனோட ஆள், அவன் கொடுத்த வேலையை நான் செஞ்சிட்ருக்கேன். நான் ஈசனோட அடியார், நான் இப்படி தான் வாழ்வேன்னு கொஞ்சம் கொஞ்சமாக போக போக ஈசனுடைய அங்கே தான் மேலோங்கி நிற்குமே தவிர நம்போன்ற விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சில் நான் நம்ம அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைங்க. நானுன்னு சொல்கிறனால உடனே அங்கே அகங்காரம் அப்படியே பூதாகாரமாக ஆகவே ஆகாது. அது ஒரு சொல், அதுக்கு பின்னாடி இருக்கிற எண்ணமும் உணர்வும் தான் ஆணவமே தவிர அதுக்காக வெவ்வேறு சொல்லு பயன்படுத்துவாங்க. அது எனக்கு சொல்ல விருப்பம் இல்லை, அதனால் நான் சொல்ல போகிறதும் இல்லை. நானுன்னு சொல்லும்போது இந்த சரீரத்தைய தான் குறிக்கிறோம். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது நான் பொதுப்படையாக சிவப்பிரியாவுக்கு இது பிடிக்கும் இப்படி தான் பேசிகிட்ருப்பேன். ஆனால் அது பதிவு பண்ணும்போது எனக்கு இன்னும் அந்த பழக்கம் வரல. அந்த பழக்கம் வந்துச்சுன்னா இதுக்கு பிறகு அதை தான் சொல்லுவேன். சிவப்பிரியாவுக்கு இப்படி ஒரு அனுபவம் நிகழ்ந்ததுன்னு சொல்லி தான் போகும். அப்படி நம்ம நினைக்க தொடங்கிட்டோம்னா, பழகிட்டோம்னா அந்த நான் எனதுன்றது விலகும். அதுதான் மாணிக்கவாசகர் சொல்கிறாரு, நான் எனது என்ற உரை மாய்த்து அந்த இடத்துலையே அது இல்லை. சரிங்களா? அப்போது அடுத்த கேள்வி வருது, சரி இது என்னது இல்லைன்னு நம்ம போயாச்சு, எனக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது, ஒரு பண தேவையே இருக்கா, அதை எப்படி கடக்க முடியும், அதை எப்படி விட முடியும்னு சொல்லும்போது அதெல்லாம் விட முடியாது, தேவைன்னா தேவை தானே. அப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்கும்போது, எதுவாக இருந்தாலும் நமக்கு ஒரே இடம்தான் அடைக்கலம். என்ன? சிவன் திருவடி. சுவாமின்னு அவர் முன்னாடி போய் நின்று, அவர் முன்னாடி போய் நிற்கிறதுனா எங்கே போய் நிற்கிறது? நம்ம மனசுக்குள்ளார தான் நிற்கணும். அங்கே தான் அவன் இருக்கான். உட்காந்து எனக்கு இப்படி ஒரு தேவை இருக்குது, இதுதான் நம்ம சுந்தரர் கற்றுக் கொடுத்த பாதை. எனக்கு இப்படி ஒரு விஷயம் தேவைப்படுது, எனக்கு நீ தான் நடத்தி கொடுக்கணும், நான் உனக்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், நீ பார்த்துக்கோ. இந்த ஒப்படைத்தல் தான் முக்கியமான செயல். நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. மெய்யாக நிஜமாக ஒப்படைச்சிட்டோம்னா அதுக்கு பிறகு அந்த எண்ணம் லேஸில் வராது. எதை நம்ம சிந்திச்சிட்டு இருந்தோமோ அந்த யோசனை மேற்கொண்டு
வராது. அப்படி மீறி வந்தாலும் நமக்கு ஒரு அச்சமோ ஒரு சலனமோ ஒரு பிரச்சனையோ உண்டாக்காது. எப்படி ஒரு குழந்த மாதிரி மாறிடுவோம். அப்பா பார்த்துப்பாரு, சிவன்ட்ட நான் சொல்லிட்டேன்ல, ஒப்படைச்சிட்டேன்ல, அதுக்கு என்ன தீர்வோ அவன் பார்த்துக்க போகிறான். இது ரொம்ப அழகான முறை. அப்போது எல்லாத்தையுமே கடக்கிறதுக்கான பாதை ரொம்ப எளிதாக ஈசன் நம்மளுக்கு கொடுத்துட்டான். புரியுதுங்களா? ஒவ்வொரு அடியிலையும் அவன் கூட நிற்கிறான்ல, அவன்கிட்ட ஒப்படைச்சி இந்த நான் எனது கடந்து வாழ தொடங்கிட்டோம்னா ஏன் ஏமாற போகிறோம்? ஏமாற மாட்டோமே, நல்லா தானே இருப்போம், மகிழ்ச்சியாக தானே இருப்போம். ஈசனோட வாழும் வாழ்க்கை இனிமையானது, ஆனந்தமானது. ஏன்னா அவன் தொடர்ந்து நம்மளை வழி நடத்தி கொண்டே இருக்கின்றான். நன்றி. நமச்சிவாய.